20 கோவிட் நேரத்தில் இணையத்தை உபயோகித்தவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் 79 கோடி. 2021 மார்ச்சில் 3 மாதத்தில் இணையத்தை உபயோகிப்பவர்களினுடைய எண்ணிக்கை 3.5 கோடி உயர்ந்து 82.5 கோடியாக மாறிவிட்டது. இந்த 3.5 கோடியிலே 3 கோடி பேர் இளைஞர்கள். இது எதுக்கு இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் தெரியுமா? பெற்றோர்களே, 1000 பள்ளிக்கூடங்களிலே நகர்ப்புறங்களிலே ஒரு 10,000 மாணவ மாணவிகளிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அறிந்து கொள்ளட்டும். கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் அல்ல, இளைய சமுதாயத்தையே அதிர வைத்தது. 69% மாணவர்களும் 27% மாணவிகளும் கோவிடுக்கு பிறகு விரும்பியோ விரும்பாமலோ தேடியோ தேடாமலோ இணையத்திலே வந்து விழுகின்ற ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது என்பதை பாவம் பெற்றோர்கள் அறிந்து கொள்வதில்லை. காரணம், பல பெற்றோர்களுக்கு அதில் என்ன இருக்கிறது, எப்படி உபயோகிப்பது என்பதே தெரியாது. அதுவே அந்த பிள்ளைகளுக்கு வசதியாக போய்விடுகிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள். பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும்போது நாம் அதை பிள்ளைகளுக்கு மறைத்து மறைத்து மூடி மூடி வளர்த்தோம் என்பது சரி. இப்போது எக்ஸ்போஷர் என்று சொல்லுகின்ற வெளி உலக தொடர்புகள் உலகம் ஒரு கைக்குள் பிள்ளைகளுக்கு வந்துவிட்ட பிறகு பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய நபர்கள் மூலமாக, சொல்ல வேண்டிய மொழியிலே, சொல்ல வேண்டிய விதத்திலே நீங்கள் சொல்லவில்லை என்றால் செல்போன்களும் சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் கள்ளங்கபடம் இல்லாத பிஞ்சு குழந்தைகளினுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளி விடுவார்கள் என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இந்த அரங்கத்திலே உங்களிடம் நான் பதிவு செய்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு அப்படியே ஆணித்தரமாக கேட்குறீங்க பார்த்தீங்களா? இதனுடைய ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செல்ஃபோனில் வந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதை விட ஒரு காவல்துறை அதிகாரியாக எங்களுக்கு அதிகமாக தெரியும்.